ஏற்கனவே பதிவேற்றப்பட்ட வீடியோ பாடங்களின் பட்டியல் என்னிடம் உள்ளது. ஒரு கிளிக் உங்களை வீடியோவுக்கு அழைத்துச் செல்லும். நீங்கள் நெட்டில் தேடி உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. எனது மின்னஞ்சல் ஐடி மற்றும் தொலைபேசி எண்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளன. இந்த டியூட்டோரியலில் ஒன்-வே அனோவா ப்ராப்ளத்தை மேனுவலாக சால்வ் செய்வதில் உள்ள ஸ்டெப்களை மட்டும் பார்ப்போம். ஸ்டெப்களை மட்டும் கவனமாக ஃபாலோ செய்யுங்கள். உங்களுக்கு இதனுடைய சாஃப்ட் காப்பி வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள எனது இமெயில் ஐடியில் தொடர்பு கொள்ளலாம். நாம் தீர்வு காணப்போகும் ப்ராப்ளம் இதுதான். A study examines the impact of various fertilizer types on plant growth, measured in centimeters. 4 distinct fertilizers are applied with 4 plant groups receiving each type. The growth measurements are as follows. Fertilizer wise: X1 10, 12, 11, 13, X2 15, 14, 16, 13, X3 9, 8, 10, 11, X4 12, 13, 15 and 14. At a significance level of 0.05, is there a statistically significant difference in mean plant growth among the various types of fertilizers? முதலில் ப்ராப்ளத்தை நன்கு அண்டர்ஸ்டாண்ட் செய்து கொள்ளுங்கள். பின்பு ஹைபாதீசிஸ்களை உருவாக்குங்கள். நல் ஹைபாதீசிஸ்: there is no significant difference in the mean growth of plants. mu1 equal to mu2 equal to mu3 equal to mu4. Alternate hypothesis: there is significant difference in the mean growth of plants. mu1 not equal to mu2 not equal to mu3 not equal to mu4. ஹைபாதீசிஸ்களை உருவாக்கிய பின் ப்ராப்ளத்தை சால்வ் செய்ய செல்வோம். கொடுக்கப்பட்டபடி ப்ராப்ளத்தை முதலில் எழுதிக்கொள்வோம். எக்ஸ் வேரியபிள்களாகிய x1, x2, x3, x4 வெவ்வேறு விதமான குவாலிட்டி ஃபெர்டிலைசர்களால் ட்ரீட் செய்யப்பட்ட பிளான்ட் குரோத்களின் வளர்ச்சி அளவை குறிக்கிறது. இனி அனைத்து காலங்களையும் கொடுக்கப்பட்ட மதிப்புகளால் நிரப்புவோம். ஒவ்வொரு காலத்திலும் உள்ள வேல்யூகளை கூட்டி, அதாவது சிக்மா எக்ஸ், வேறு விதமாக சொல்வதானால் டீயை காண வேண்டும். அவைகள் முறையே 46, 58, 38, 54 ஆகும். இனி இவற்றின் கிராண்ட் டோட்டல், அதாவது சிக்மா டீயை காண வேண்டும். அது 196. ஏற்கனவே கணக்கிட்ட காலம் டோட்டல்கள் ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் செய்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு, அதாவது வேறு விதமாக சொல்வதானால் டி ஸ்கொயர்டை இப்போது கணக்கிட வேண்டும். அவைகள் முறையே 2116, 3364, 1444, 2916. இங்கு ஒவ்வொரு சாம்பிளின் ஆப்சர்வேஷன்ஸ்களின் எண்ணிக்கை 4. இனி டி ஸ்கொயர்டு மதிப்புகளை இந்த எண்ணிக்கையால் வகுத்து டி ஸ்கொயர்டு பை என் மதிப்புகளை காண்போம். அவைகள் 529, 841, 361, 729. அதனுடைய கிராண்ட் டோட்டல், அதாவது சிக்மா ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர்டு பை என்ஐ காண வேண்டும். அது 2460. இனி பிரைமரி டேபிளில் உள்ள ஒவ்வொரு எண்ணையும் ஸ்கொயர் செய்து எழுத வேண்டியிருப்பதால் வேறொரு டேபிளை உருவாக்குவோம். அதனுடைய ஹெட்டிங்களுக்கு x1 ஸ்கொயர்டு, x2 ஸ்கொயர்டு, x3 ஸ்கொயர்டு,
x4 ஸ்கொயர்ட் என பெயரிடுவோம். இனி ஸ்கொயர் செய்யப்பட்ட மதிப்புகளை எழுதுவோம். இனி ஒவ்வொரு காலத்திலும் டோட்டலை கணக்கிட வேண்டும். அவைகள் முறையே 534, 846, 366, 734. இறுதியாக அவற்றின் கிராண்ட் டோட்டல், அதாவது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டை கணக்கிட வேண்டும். அது 2480. நமக்கு தேவையான பேசிக் கால்குலேஷன்ஸ் அனைத்தையும் செய்து முடித்து விட்டோம். டேபிள் எதுவும் உருவாக்காமல் எண்களை முறைப்படுத்தி எழுதுவது எல்லோருக்கும் எளிதல்ல. எனவே இதுபோன்ற டேபிளை முன்கூட்டியே உருவாக்கி பின் கணக்கீடுகளை செய்வது மிகவும் நல்லது. மதிப்பீடு செய்பவரும் மிக எளிதாக மதிப்பீடு செய்வார். இனிதான் மிக முக்கியமான மதிப்பீடுகளை நாம் செய்ய போகிறோம். கவனமாக பின்தொடரவும். முதலாவதாக நாம் கணக்கிட இருப்பது கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு சிக்மா டி ஹோல் ஸ்கொயர்ட் பை கேபிட்டல் என் equal to 196 squared by 16 equal to 38,416 by 16, 2401. இங்கு கேபிட்டல் N என்பது கேபிட்டல் N equal to N times C. இதில் கேபிட்டல் N அனைத்து சாம்பிள்களையும் உள்ளடக்கிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்சர்வேஷன்ஸ். ஸ்மால் n ஒரு சாம்பிளில் உள்ள நம்பர் ஆஃப் ஆப்சர்வேஷன்ஸ். C நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதாவது சாம்பிள்களின் எண்ணிக்கை. இங்கு ஸ்மால் n 4, C 4, எனவே 4 times 4 16. இப்போது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டோட்டல் வேரியேஷன், அதாவது SSTஐ கணக்கிடுவோம். SST is equal to sigma x squared minus sigma t whole squared by capital N. நாம் ஏற்கனவே சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட் மதிப்பை கணக்கிட்டு விட்டோம். அது 2480. சிக்மா டி ஹோல் ஸ்கொயர்ட் பை கேபிட்டல் N என்பது கரெக்ஷன் ஃபேக்டர். இதனுடைய மதிப்பு 2401 என ஏற்கனவே நாம் கணக்கிட்டு விட்டோம். அப்படியானால் 2480 minus 2401 79. அடுத்து sum of squares between samples or column variation, அதாவது SSBஐ கணக்கிடுவோம். SSB equal to sigma of sigma t squared by n minus sigma t whole squared by capital N. இங்கு சிக்மா ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர்ட் பை n 2460 ஏற்கனவே நாம் கணக்கிட்டு விட்டோம். சிக்மா டி ஹோல் ஸ்கொயர்ட் பை கேபிட்டல் N என்பது கரெக்ஷன் ஃபேக்டர். அதனுடைய மதிப்பு 2401 என்பது நமக்கு தெரியும். ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் செய்து சுருக்க நமக்கு கிடைப்பது 2460 minus 2401 59. இறுதியாக நாம் கணக்கிட வேண்டியது சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் வித்தின் காலம் வேரியன்ஸ், அதாவது SSW. SSWஐ கால்குலேட் செய்ய பயன்படுத்தும் ஃபார்முலா மிகவும் சிம்பிளானது. SSW equal to SST minus SSB. இவற்றின் அனைத்து மதிப்புகளும் நமக்கு தெரியும். அவைகள் 79, 59. இவற்றை சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்ய நமக்கு கிடைப்பது 79 minus 59 20. இப்போது அனோவா டேபிளை உருவாக்குவோம். ஒன் வே அனோவாவை பொறுத்தவரை 4x5 டேபிள், அதாவது 4 ரோக்களும் 5 காலம்களும் கொண்ட ஒரு டேபிள் பொருத்தமானதாக இருக்கும். முதலாவது காலத்தில் சோர்ஸ் வேரியேஷன்ஸ்களாகிய பிட்வீன் சாம்பிள்ஸ், வித்தின் சாம்பிள்ஸ், டோட்டல் வேரியேஷன் ஆகிய வேரியேஷன்ஸ்களை ரெக்கார்ட் செய்வோம். இரண்டாவது காலத்தில் SSB வேல்யூ 59,
SSW வேல்யூ 20, SST வேல்யூ 79 ஆகியவற்றை பதிவிடுவோம். மூன்றாவது காலத்தில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன என தெரிவிப்போம். SSBயின் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் C-1. C அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸ் அல்லது சாம்பிள் -1, 4 - 1 3. SSWவின் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அனைத்து சாம்பிள்களிலும் உள்ள ஆப்சர்வேஷன்ஸ்களின் எண்ணிக்கை. இங்கு கேபிட்டல் N -C. C என்பது நம்பர் ஆஃப் காலம்ஸ் அல்லது சாம்பிள்ஸ். 16 - 4 12. SSTயின் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேபிட்டல் N -1. 16 - 1 15. நான்காவது காலத்தில் மீன் ஸ்கொயர் பிட்வீன் காலம்ஸ் ஆர் சாம்பிள்ஸ் அதாவது SSB டிவைடட் பை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 59/3 19.7 காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு மீன் ஸ்கொயர் வித்தின் காலம்ஸ் ஆர் சாம்பிள்ஸ் MSW ஈக்குவல் டு SSW டிவைடட் பை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 20/12 1.7 காட்டப்பட்டுள்ளது. லாஸ்ட் காலத்தில் F வேல்யூவை கணக்கிட்டுள்ளோம். MSB divided by MSW 19.7 divided by 1.7 11.59. இப்போது calculated F வேல்யூவை டேபிள் F வேல்யூவோடு ஒப்பிட வேண்டும். டேபிள் F வேல்யூவை அறிய முதலில் எந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவலில் ஹைபாதீசிஸை டெஸ்ட் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என தெரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்தின்படி சிக்னிஃபிகன்ஸ் லெவல் 0.05. இனி நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதாவது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் மீன் ஸ்கொயர் பிட்வீன் காலம்ஸ் தெரிய வேண்டும். அது 3. டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதாவது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மீன் ஸ்கொயர் ஆஃப் வித்தின் காலம்ஸும் தெரிய வேண்டும். அது 12. இறுதியாக நமக்கு அனோவா டேபிள் தேவை. அனோவா டேபிளை தெரிவு செய்யும் போது அந்த டேபிள் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு உரியதா என உறுதி செய்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவையான சரியான டேபிளை இங்கு காண்பித்துள்ளேன். நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எல்லோ கலரில் டாப் ஃபர்ஸ்ட் ரோவில் காட்டப்பட்டுள்ளது. எனவே அதன் வழியாக 3க்கு செல்லுங்கள். டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டேபிளின் லெஃப்ட் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் காலத்தில் எல்லோ கலரில் காட்டப்பட்டுள்ளது. அதன் வழியே 12க்கு செல்லுங்கள். இனி சரியான மதிப்பை காண டேபிளினுள் செல்லுங்கள். சரியான மதிப்பு 3.49. இதுதான் டேபிள் வேல்யூ ஆஃப் F. கால்குலேட்டட் F வேல்யூவையும் டேபிள் வேல்யூ ஆஃப் Fஐயும் ஒப்பிட்ட பின் நம்முடைய இறுதி முடிவு இதுதான். கால்குலேட்டட் F வேல்யூ 11.59 என்பது டேபிள் F வேல்யூ 3.49ஐ விட அதிகமாக இருப்பதால் நல் ஹைபாதீசிஸ் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. இந்த ஆய்வின் மூலம் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் ஃபெர்டிலைசர்ஸ் டிஃபர் இன் குவாலிட்டி அதாவது உரங்களின் தரம் வெவ்வேறானவை, ஒரே தரமுடையது அல்ல. பெஸ்ட் குவாலிட்டி ஃபெர்டிலைசர் அதாவது பயன்படுத்திய உரங்களில் மிகவும் உயர்வானது எது என தெரிய போஸ்ட் ஹாக் டெஸ்ட்டை மேற்கொள்ள வேண்டும். அது பற்றி வேறொரு வீடியோவில் விளக்குகிறேன். இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும். இதே ப்ராப்ளத்தை எக்ஸலில் எவ்வாறு சால்வ் செய்வது என்று அடுத்த வீடியோவில் கூறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.